வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஜிட்டல் பரிவர்த்தனை குறைவாக இருப்பது ஏன்? டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மேலாளர் நோட்டீஸ். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் பரிவர்த்தனை குறைவாக இருக்கும் டாஸ்மாக் கடைகளுக்கு டாஸ்மாக் மேலாளர்கள் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் 4829 டாஸ்மாக் மதுபான கடைகள் உள்ளன. அந்த கடைகளில் பாட்டிலுக்கு ரூபாய் 10 முதல் ரூபாய் 40 வரை கூடுதல் பணம் வசூல் செய்யப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தன. இதனை தடுப்பதற்காக டாஸ்மாக் நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் உற்பத்தி முதல் விற்பனை வரை எந்த திட்டத்திலும் அறிமுகம் செய்யாத அதன்படி விற்பனைகளை கண்காணிக்க டாஸ்மாக் நிர்வாகம் டிஜிட்டல் மயமாக்கி உள்ளது. டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் ஒவ்வொரு பாட்டிலும் செல்போன் வடிவிலாக கையடக்க கருவி மூலம் ஸ்கேன் செய்து அதன் பிறகே விற்கப்படுகிறது. இந்த நிலையில் டிஜிட்டல் பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் விதமாக டாஸ்மாக் கடைகளிலும் நேரடியாக கைகளில் பணம் பெறுவதை தவிர்த்து செல்போன் செயலில் வாலியான பணம் பரிவர்த்தனை போன்ற டிஜிட்டல் முறையில் பணம் வசூலிக்க வேண்டும் என ஊழியர்களுக்கு நிர்வாகம் உத்தரவிட்டது. தினசரி கூட்டம் அதிகம் உள்ள கடைகளிலும் அதிகபட்சம் 40%, குறைஞ்சபட்சம் 25% அளவில் டிஜிட்டல் முறையில் பணம் வசூலிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். ஆனால் சில ஊழியர்கள் இதனை பின்பற்றாமல் பணத்தை நேரடியாக கைகளில் பெறுகிறார்கள் என்று டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் டிஜிட்டல் முறையில் பணம் வசூல் செய்வது 25%க்கு குறைவாக இருக்கும் மதுக்கடை ஊழியர்களுக்கு விளக்கம் கேட்டு டாஸ்மாக் மேலாளர்கள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். மேலும் அந்த நோட்டீஸில் டிஜிட்டல் பணம் வசூல் குறைவாக இருப்பதால் உங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்று கேள்வி எழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டாஸ்மாக் நிறுவனத்தில் இந்த நடவடிக்கையால் ஊழியர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. மேலும் டிஜிட்டல் முறையில் பணம் வசூல் செய்வது பயனாளர்களின் விரோத நடவடிக்கை என குற்றச்சாட்டுகள் வருகிறது. நன்றி, வணக்கம்.